அதாவது இயேசு கிறிஸ்துவின் வருகை, அதாவது இரகசிய வருகை எப்பொழுது சம்பவிக்கும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே தெளிவாக 1 முதல் 4 வசனங்களிலே சொல்லியிருக்கிறார். நான் அந்த வசனத்தை படிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாகவும் தேவன் எனப்படுகிறது எதுவோ ஆராதிக்கப்படுகிறது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாகவும் இருப்பான். இந்த வேத பகுதியிலே 1ஆம் வசனத்திலே என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுகிறதையும் குறித்து நாங்கள் உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றில், அப்படியானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் உயிரோடு அவரிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல், மரித்தவர்களும் எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து தான் இந்த வேதபத்தில் எழுதியிருக்கிறது. அதாவது 2ஆம் வசனத்திலே கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாயிருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எதுக்கு அப்படி சொல்கிறாருன்னு சொன்னால், கிறிஸ்துவ நாள் வருது, சமயமாக இருக்கிறது. அது நம்ம சத்தியத்தை பார்த்து நாம் அதன்படி ஆயத்தமாக வேண்டும் சொல்லுறதற்காக அப்படி எழுதியிருக்கிறார். ஏனெனில் 3ஆம் வசனத்தில், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அதாவது கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் என்று சொன்னால் பிசாசின் மகன், அந்தி கிறிஸ்து, அவன் பாவ மனுஷன். அவன் வந்தால்தான் இயேசு கிறிஸ்துவின் நாளாகிய கிறிஸ்துவின் நாள் வரும், அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை நடைபெறும் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தில் எழுதியிருக்கிறார். அவன் எப்படி இருப்பான் என்று சொன்னால், அவன் 4ஆம் வசனத்திலே அவன் எதிர்த்து நிற்கிறவனாகவும், யார் இந்த பாவ மனுஷன் அந்தி கிறிஸ்து, அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுகிறது எதுவோ ஆராதிக்கப்படுகிறது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனுமாய் இருப்பான். அப்போ இந்த கேட்டின் மகன், சாசின் மகன் அந்தி கிறிஸ்து, அவன் தன்னை தேவன் என்று காண்பிக்கிறவனாகவும் எல்லாவற்று மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகவும் ஆராதிக்கப்படுகிறது எதுவோ தேவன் எண்ணப்படுகிறது எதுவோ எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாக தேவன் என்று சொல்லுகிறவனாக இருப்பான். அவன் எங்கே இருப்பான் என்று சொன்னால், தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனுமாய் இருப்பான். தேவனுடைய ஆலயம் என்று சொன்னால், அங்கே எருசலேமிலே தாவீதினால் கட்டப்பட்ட ஆலயம், இப்பொழுது அது அந்த ஆலயம் சுவர் தான் இருக்கிறது, ஒரு சுவர் தான் இருக்கிறது. அந்த ஆலயம் இப்பொழுது இல்லை, அதை கட்ட வேண்டும். அதை அவன்தான் யூதர்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணி அந்த ஆலயத்தை யூதர்களுக்கு கட்டி கொடுத்து, யூதர்கள் அவனை மேசியா என்று ஏற்றுக்கொள்ள வகையிலே அவன் நடந்து கொண்டு அவன் அந்த ஆலயத்தை கட்டி கொடுப்பான். கட்டி கொடுத்து யூதர்கள் அவனை மேசியா என்று ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது அவன்
முதல் 3 ஆண்டிலே யூதர்கள் அவரை மேசியா என்று ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். அந்த கிறிஸ்துவின் 7 ஆண்டு உண்டு. அதிலே முதல் 3 ஆண்டு உபத்திரவ காலம் என்றும் பின் 3 ஆண்டு மகா உபத்திரவ காலம் என்றும் இருக்கிறது. முதல் 3 ஆண்டு அந்தி கிறிஸ்துவை யூதர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அவனோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்வார்கள். ஆனால் அந்த முதல் 3 ஆண்டு முடிந்த பிறகு அவன் அந்த உடன்படிக்கையை முறித்து தன்னை தேவன் என்று காண்பிக்கிறவனாக, தன்னை எல்லோரும் வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறவனாக, தேவனுடைய அந்த யூதர்களுக்கென்று கட்டப்பட்ட அந்த தேவனுடைய ஆலயத்திலேயே உட்கார்ந்து அங்கே தன்னை தேவன் என்று காண்பிக்கிறவனுமாய் இருப்பான். ஆகவே இந்த சம்பவம் நிறைவேறி முடிந்த பிறகுதான் இயேசு கிறிஸ்துடைய, அதாவது கிறிஸ்துவின் நாள் அல்லது இயேசு கிறிஸ்துடைய வருகையின் நாள் இருக்கும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு 2ஆம் நிருபத்திலே 1 முதல் 4 வசனங்களிலே எழுதியிருக்கிறபடிதான் அவருடைய வருகை நடைபெறும் என்று சொல்லுகிற சத்தியத்தை நாம் முதலாவது தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார்.